வெல்கம் டு தமிழ் வேல்யூ இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன ஆர்பிஐ ரேட் கட்டில் டிசிஷன் எடுத்துட்டாங்க. அதனால என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் வந்து மிக் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு ஒரு பென்னி ஸ்டாக்ஸ், அதாவது பென்னி ஸ்டாக்ஸும் சொல்ல முடியாது, ஒரு ஸ்மால் ஸ்டாக்ஸ் பிலோ 100 கீழே இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று மட்டுமே இது நியர்லி 10% வந்து ஏறி இருந்துச்சு. ஒரு 8 to 9% ஏறி இருந்துச்சு. அப்போ 10% கூட ஏறி இருந்துச்சு. ஆனால் முடிவு தருவாயில் 7% வரைக்கும் இருந்துச்சு. இந்த மிக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றியும் இந்த ஆர்பிஐ ரேட் கட் டிசிஷன் பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது முழுக்க எஜுகேஷ்னல் வீடியோ. எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குங்க, செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற வீடியோ கிடையாது. நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நடந்த ஆர்பிஐ ரேட் கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 பேசிஸ் பாயிண்டில் குறைச்சிருக்காங்க. அதாவது 0.25 மேக்ஸிமம் இல்லைனா 0.5 தான் குறைப்பாங்கன்னு சொன்னாங்க. 0.5ங்கிறது ஜம்போ ரேட் கட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 0.5ங்கிறது ரொம்ப அதிகபட்சமான ரேட் கட். இந்த 0.5 ரேட் கட்னால நேற்று ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எல்லா ஸ்டாக்குமே மேக்ஸிமம் அப்பாக இருந்துச்சு. ஐடிஎஃப்சி பேங்க்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு 5% இந்த அளவுக்கு நல்ல ஏற்றம் நிறுத்தி கொடுத்துருந்துச்சு. 72 ரூபா இந்த மாதிரி ரேஞ்செல்லாம் ஏறி இருந்துச்சு. இதே மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் நேற்று டவுன் ஆகிருக்க வேண்டியது. ஆனால் அவங்க வந்து 100 சிபிஎஸ்எஸ் சொல்லிட்டு அவங்க ரிசர்வ் கேஷில் வந்து நிறையா வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக கொடுத்துருந்ததுனால பேங்கிங் ஸ்டாக்ஸை நல்லா ஏறிடுச்சு. அதாவது இனிமேல் லெண்டிங்க்கு அதிகமாக பணம் வரும், அதே மாதிரி க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ வந்து கேஷ் வந்து நிறைய வெளியில் எடுத்துருவாங்க. ஏன்னா நமக்கான 0.5 ரேஷியோனால இதுக்கப்புறம் சேவிங் இன்ட்ரெஸ்ட்டு, டெபாசிட் ரேட்டு எல்லாமே வந்து டவுன் ஆயிரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஃப்ஐஐ வந்து வெளியில் போய்கிட்டே இருக்கும்போது டிஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கான அமௌண்ட்டையும் வந்து அதிகப்படுத்துவாங்க. எஃப்ஐஐ வந்து வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், இது வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 month கழிச்சு தான் இதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் மேலே ஏறி கீழே இறங்கி இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டாலர் வேல்யூ அதிகமாகிறதுக்கும் வேல்யூ அதிகமாக இருக்குது. கோல்டு வேல்யூவும் அதிகமாகும். கொஞ்ச நாளைக்கு வேணால் கோல்டு வேணால் குறையலாம். பட் ஆனால் மறுபடியும் கோல்டு வந்து பீக்கில் வந்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா யூரோப்பியன் ரேட் கட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆர்பிஐ ரேட் கட்டுக்கு முன்னாடி யூரோப்பியன் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ரேட் கட் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கோல்டு வந்து இப்போதைக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கும். இல்லைனா அதிகபட்சமாக ஏறும் தவிர்த்து குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே குறைஞ்சாலும் ஒரு கிராமுக்கு 200 300 தான் குறையும். ஸோ கோல்டை நல்லா கன்சிடர் பண்ணலாம். குறையும் போது நல்லாவே கன்சிடர் பண்ணலாம். ஒரு 8500 வந்துச்சுன்னா நல்லாவே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ கூட ஒரு ரிப்போர்ட்டில் சொன்னாங்க, யார் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ரிப்போர்ட்டர்லாம் சொல்லியிருக்காங்க, கோல்டு திருத்திர 85,000 வரைக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 999 அவ்வளோ 85,000 வந்துச்சுன்னா எல்லாருமே கன்சிடர் பண்ணலாங்க. ஏன்னா கோல்டு வந்து கண்டிப்பாக ஏறக்கூடிய ஒன்று தான் கோல்டு. சரி, நம்ம வந்து அடுத்து வந்து மிக் எலக்ட்ரானிக்ஸை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஆர்பிஐ ரேட் கட் டிசிஷனை பற்றி நான் ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். வேறு ஏதாவது ஆர்பிஐ ரேட் கட் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். மிக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பார்ப்போம். மிக் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்ஸ். அதாவது ஏன் அதை பென்னி ஸ்டாக்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா பிலோ 100 இருக்க ஸ்டாக்ஸை நம்ம மேக்ஸிமம் பென்னி ஸ்டாக்ஸ்னே சொல்லுவோம். ஏதாவது ஒரு 2 ஸ்டாக் வந்து பிலோ 10 கீழே இருக்கிறதும் இந்த வீக் வீடியோவில் நான் ஏதாவது போடுறேன், நாளைக்கு ஏதாவது போடுறேன். இந்த 100 கீழே இருக்க ஸ்டாக்ஸ் வந்து இது எவ்வளோக்கு முதல்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 50, 56, 57 தான் முந்தானத்து வரைக்கும் ட்ரேட் ஆகிருந்துச்சு. நேற்று ஒரே நாளில் 10 ரூபா கிட்ட ஏறி திருத்த 66, 67 வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை பற்றி நம்ம என்ன ஏதுன்னு இனிமேல் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஸ்டாக்ஸ் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாம்ங்கிற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தாங்க மிக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி. மிக் எலக்ட்ரானிக்ஸில் வந்து எதோட என்ன டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி வீடியோ டிஸ்பிளே, அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டு. இது எப்போ ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1988 மோடி இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 5th குளோபலி ரேங்க் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ட்ரூ கலர் டிஸ்பிளே டெக்னாலஜி, அதாவது டிஸ்பிளேயில் வந்து கலர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லி 5th குளோபலி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து எல்இடி ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 2024 வந்து 90% வந்து எல்இடி பண்ணியிருக்காங்க. அதே வந்து ஃபினான்ஷியல் 22 வந்து 3% தான் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமொபைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயரில் வந்து அதிகமாக பண்ணது வந்து 22 31% பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஆட்டோமொபைல்ஸ் குறைச்சிட்டு வெறும் எல்இடி ப்ராடக்ட் தான் நிறையா பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் அண்ட் அதர் அப்ளைன்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 22 66% பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது 1% தான் மெடிக்கல் பண்ணியிருக்காங்க. 24 25 இனிமேல் வரும்போது தான் பண்ணுவாங்க.
ஃபினான்ஷியல் 22 பண்ணதுக்கு காரணம் வந்து என்னென்னா கோவிட் வந்ததுனால அவங்க கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டில் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ட்ரூ கலர் எல்இடி டிஸ்பிளேஸ் வந்து யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, யூகே, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட்டில் நல்லாவே இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 23,000 செட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சோலார் பவர்ட் ஸ்ட்ரீட் லைட்டிங்கும் நானோ மூன்ஸ் டூ ஹைதி எலக்ட்ரான்ஸும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹைதி ஐலாண்ட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய கிளைண்ட் இந்தியாவில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎன்எல், இந்தியன் ரைவல்ஸு, ஆர்பிஐ, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ஸ்டேட் பேங்க்கு, இது மாதிரி நிறையா இருக்குது. இவங்களுடைய மேஜர் கான்ட்ராக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024 இந்தியன் ரைவல்ஸ் வந்து பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேக்கான மேஜர் அந்த ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக 24 45 கோர் வந்து ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. பிஎஸ்ஏ டிஸ்பிளே மூலமாக வந்த ரெவென்யூவில் 80% வந்து இந்தியன் ரைவல்ஸ் வந்து வந்தது. இந்த கான்ட்ராக்ட் வந்து இவங்க ஆனுவல் மெயின்டெனன்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் 24 ஃபினான்ஷியல் 23-24 வந்து இவங்க எல்ஓஎஸ் ஒர்த்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 கோர். இந்த கம்பெனியில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2024 ஜூன் மாதம் ஒரு QIP குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு அவங்க பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க. 75% 65% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1640 கோடி ரூபா. ஒரு ஆவரேஜான பென்னி ஸ்டாக்கான உள்ள மார்க்கெட் கேபிட்டல் தான் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 68. ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 52 வீக் ஹை. லோ வந்து 48 வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 167 இருக்குது. ரொம்பவே அதிகமான பிஇ தான் இதில் இருக்குது. புக் வேல்யூ 9 rupees. புக் வேல்யூயும் கம்மி, பிஇயும் கம்மி. ஸோ இது வந்து கன்சிடர் ரேஞ்சில் இல்லை. பட் ஆனால் வந்து கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் இந்த கம்பெனியை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிலாம் வச்சு பார்த்து கம்பெனியை ஒரு முடிவு பண்ணி கொண்டு வரலாம். இதோட ஃபேஸ் வேல்யூ 2. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் 5 இயர்ஸில் பண்ணியிருக்காங்க 19.2% வந்து ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் வந்து லாஸ்ட் 2025 94.76 கோருக்கு அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 76.72 இருக்குது. ப்ராஃபிட்டாக 18 கோடி ரூபா பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இவங்க 2016 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 43 கோடி ரூபா பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து அவங்க பண்ணதில் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட். அதுக்கப்புறம் இந்த குவார்ட்டரில் 18 கோர் பண்ணியிருக்காங்க. மற்றபடிலாம் ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மி தான். பட் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குது. ஆனால் போனதில் வந்து நெட் ப்ராஃபிட் ரொம்ப ஜாஸ்திங்க, 61 கோடி ரூபா. இப்போ 9.83 தான் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் கையில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66.48% ப்ரொமோட்டர்ஸ் கையில் இருக்குது. எஃப்ஐஏ ஹோல்டிங்ஸ் குறைச்சிருக்காங்க. பப்ளிக் கையில் ஹோல்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. எஃப்ஐஎஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சா பப்ளிக் கையெல்லாம் ஹோல்டிங்ஸ் ஏறும். ஆனால் போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் கம்மி பண்ணும்போது எஃப்ஐஎஸ் ரொம்பவே வந்து குறைச்சிருக்காங்க. அது எல்லாமே பப்ளிக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க மிக் எலக்ட்ரானிக்ஸ். இப்போதைக்கு இது ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து ஏறி இருக்குது. பட் லாங் டேர்முக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. புக் வேல்யூலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிஇ ரேஷியோவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி பின்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது போக தான் தெரியும். ஸோ உங்களுடைய அனலைஸ் யாரையாவது கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜராக இருந்தால் அவங்களையும் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே பிரதர்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.